உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி. இந்த உலகத்துல மொத்தம் எத்தனை மனுஷங்க இருக்கிறோம்? தோராயமா ஒரு 800 கோடி பேர். சரி, இப்போ இதே கேள்விய எறும்புகளுக்காக கேட்போம். இந்த பூமியில மொத்தம் எத்தனை எறும்புகள் இருக்கும்? 100 கோடி, 1000 கோடி, இல்ல லட்சம் கோடியா? நீங்க மனசுல நினைக்கிற எந்த எண்ணை விடவும் பல மடங்கு அதிகமான ஒரு நம்பரை நான் சொல்ல போறேன். உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகள் பல நூறு ஆய்வுகளை அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த நம்பர் நம்ம கற்பனைக்கே சவால் விடுற ஒண்ணு. இந்த பூமியில இருக்கிற மொத்த எறும்புகளின் எண்ணிக்கை சுமார் 20 குவாட்ரில்லியன். அதாவது 20க்கு பின்னாடி 15 பூஜ்ஜியங்கள். இந்த நம்பரை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு மூச்சு வாங்குது. இது வெறும் ட்ரெய்லர் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை மாதிரி இருக்கலாம். ஆனா இதுதான் நிஜம். நம்ம கால் அடியில நமக்கே தெரியாம இந்த பூமி கிரகத்தை ரகசியமா ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் நாகரிகத்தை பத்தின கதை இது. இந்த வீடியோ முடியும் போது ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரு எறும்பை பார்க்கறப்ப உங்களோட பார்வை மொத்தமா மாறப்போகுது. அது மட்டும் நிச்சயம். 20 குவாட்ரில்லியன். இந்த நம்பர் எவ்வளோ பெருசுன்னு புரியல. வாங்க ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம். உலக மக்கள் தொகை சுமார் 800 கோடி. இப்போ மொத்த எறும்புகளோட எண்ணிக்கைய மொத்த மனுஷங்களோட எண்ணிக்கையால வகுத்தா என்ன கிடைக்கும் தெரியுமா? இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும், அதாவது உங்களுக்கும் எனக்கும் தலா 25 லட்சம் எறும்புகள் இருக்கு. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். 2.5 மில்லியன் எறும்புகள். இந்த எல்லா எறும்புகளையும் ஒன்னு பின்னாடி ஒன்னா ஒரு நேர்கோட்டுல நிக்க வச்சா அந்த லைன் எவ்வளவு நீளமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த வரிசை நம்ம சூரிய குடும்பத்தையே தாண்டி போகும். நம்ம பூமிய ஒரு தடவை 2 தடவை இல்ல, கிட்டத்தட்ட 80 லட்சம் தடவை சுத்தி வர்ற அளவுக்கு நீளமா இருக்கும். நம்ம பால்வழி மண்டலத்துல இருக்கிற நட்சத்திரங்களோட மொத்த எண்ணிக்கையை விட இது அதிகம். நம்ம கற்பனை திறனுக்கே சவால் விடுற ஒரு எண்ணிக்கை இது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த 20 குவாட்ரில்லியன்கிறது ஒரு குறைவான மதிப்பீடு தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஏன்னா இந்த கணக்கெடுப்புல தரைக்கு மேலையும் மரங்கள் மேலையும் வாழுற எறும்புகளை தான் அதிகமா கணக்குல எடுத்திருக்கிறாங்க. பூமிக்கு அடியில பல மீட்டர் ஆழத்துல பிரம்மாண்டமான நகரங்களை உருவாக்கி வாழுற கோடிக்கணக்கான எறும்புகளை இன்னும் முழுசா கணக்கெடுக்கவே முடியல. அதனால உண்மையில இந்த எண்ணிக்கை இதை விட பல மடங்கு அதிகமா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு நொடியும் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல பல்லாயிரம் கோடி எறும்புகள் பிறக்குது, வாழுது, வேலை செய்யுது, இறக்குது. இது ஒரு மாபெரும் சுழற்சி. நம்ம இந்த பூமியோட எஜமானர்கள்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா எண்ணிக்கையின் அடிப்படையில பார்த்தா நம்ம வெறும் மைனாரிட்டி தான். இந்த கிரகத்தோட உண்மையான மெஜாரிட்டி இந்த சின்னஞ்சிறிய எறும்புகள் தான். சரி, நம்பர்ஸ் தான் இப்படின்னா இவங்களோட மொத்த எடை எவ்வளோ இருக்கும்? ஒரு எறும்பு ரொம்ப சின்னது, அதோட எடை வெறும் மில்லிகிராம்ஸ் தான். அப்போ 20 குவாட்ரில்லியன் எறும்புகளோட மொத்த எடை எவ்வளோ இருக்கும்? விஞ்ஞானிகள் இதுக்கு ட்ரை கார்பன் பயோமேஸ்னு ஒரு முறையை பயன்படுத்துறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு உயிரினத்தோட உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் நீக்கிட்டு மிச்சம் இருக்கிற கார்பனோட எடையை மட்டும் கணக்கிடுறது. இந்த முறையில உலகத்துல இருக்கிற எல்லா எறும்புகளோட மொத்த உலர் கார்பன் எடை எவ்வளோ தெரியுமா? 12 மெக்காடன்கள். அதாவது 1 கோடியே 20 லட்சம் டன். இந்த எடை எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு புரிய வைக்க ஒரு கம்பேரிசன் சொல்றேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காட்டு பறவைகள் மற்றும் காட்டு பாலூட்டிகள், அதாவது காட்டு யானை, சிங்கம், புலி, நீலத்திமிங்கலம்னு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஒரு தராசு தட்டுல வச்சு இன்னொரு தட்டுல இந்த எறும்புகளை வச்சா எறும்பு தட்டு தான் கீழே போகும். ஆமா, இந்த சின்ன பூச்சிகள் இந்த கிரகத்தோட பெரிய பெரிய விலங்குகள் எல்லாத்தையும் சேர்த்தா வர எடையை விட அதிகம். இது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற 800 கோடி மனுஷங்களோட மொத்த எடையில இது 20%. இந்த பிரம்மாண்டமான எடை இந்த உயிரினத்தோட ஆதிக்கத்தை நமக்கு உணர்த்துது. அது வெறும் எண்ணிக்கையில மட்டும் ஆதிக்கம் செலுத்தல, இந்த கிரகத்தின் உயிரியல் எடையிலையும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அது தொடர்ந்து மண்ணை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துது, இலைகளை மக்க வைக்குது, விதைகளை பரப்புது. இந்த பூமியின் மேற்பரப்ப ஒவ்வொரு நொடியும் இந்த மாபெரும் எறும்பு பட செதுக்கிக்கிட்டே இருக்கு. அவங்க தான் இந்த உலகின் உண்மையான எக்கோசிஸ்டம் இன்ஜினியர்ஸ். எறும்புகள் எப்போட இருந்து இந்த பூமியில இருக்கு? நாம, அதாவது ஹோமோசேப்பியன்ஸ் சுமார் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கிரகத்துல தோன்றணும். ஆனா எறும்புகளோட கதை அதுக்கும் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு. எறும்புகளோட முதல் மூதாதையர்கள் டைனோசர்கள் பூமியில ராஜாவா சுத்திட்டு இருந்த காலத்துல தோன்றுனாங்க. ஆமா, சுமார் 140 முதல் 160 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூக்கும் தாவரங்கள் முதல்ல தோன்றிய போது எறும்புகளும் உருவானதா சொல்றாங்க. 100 மில்லியன் வருஷம் பழமையான மரபிசன்ல சிக்கிய ஒரு எறும்பின் புதைப்படிவம் கூட நமக்கு கிடைச்சிருக்கு. அது அன்றைய ராட்சச டைனோசர்களுக்கு நடுவுல தன் வாழ்க்கைய வாழ்ந்திருக்கு. சுமார் 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி
ஒரு பெரிய சிறுகோள் பூமியை தாக்கியதுல டைனோசர்கள் உட்பட பூமியில இருந்த 75% உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. ஆனா எறும்புகள் அந்த பேரழிவிலிருந்து தப்பி பிழைத்தன. எப்படி? அவங்களோட சின்ன உருவம், பூமிக்கு அடியில கூடு கட்டி வாழ்ற பழக்கம், அப்புறம் எதை வேணும்னாலும் சாப்பிடுற குணம், இதுதான் அவங்கள காப்பாத்துச்சுன்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. பூமிக்கு அடியில பாதுகாப்பா இருந்ததால மேற்பரப்புல நடந்த அழிவுல இருந்து தப்பிச்சாங்க. செத்துப்போன உயிரினங்கள், மக்கிப்போன தாவரங்கள்னு கிடைச்சதை சாப்பிட்டு அந்த பஞ்ச காலத்துல உயிர் வாழ்ந்தாங்க. டைனோசர்கள் அழிஞ்ச பிறகு காலியான இந்த உலகத்தை நிரப்ப எறும்புகள் வேகமா பரவ தொடங்குச்சு. பாலூட்டிகள் மெதுவா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுகிட்டு இருந்தப்பவே எறும்புகள் இந்த கிரகத்தோட ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் தங்கள் சாம்ராஜ்யத்தை நிறுவி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு அண்டார்டிகாவோட கடுங்குளிரை தவிர உலகின் எல்லா கண்டங்கள்லயும் காடுகள், பாலைவனங்கள், மலைகள், ஏன் நம்ம கான்கிரீட் காடுகளான நகரங்கள்ல கூட வெற்றிகரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகத்துல 15,700க்கும் மேற்பட்ட எறும்பு இனங்களுக்கு பெயர் வச்சிருக்காங்க. இன்னும் கண்டுபிடிக்கப்படாத இனங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கலாம். இத்தனை நீண்ட காலம், இத்தனை பேரழிவுகளை தாண்டி இத்தனை வகைகளாக பிரிஞ்சு இந்த கிரகத்தின் ஒவ்வொரு பகுதியிலையும் தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்டியிருக்கிறது அவங்களோட அசாத்தியமான வெற்றிக்கு சான்று. நம்ம படிக்கிற வரலாறுல எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் தோன்றி அழிஞ்சு போயிருக்கு. ஆனா அந்த எல்லா சாம்ராஜ்யங்களுக்கும் முன்னாடியே தோன்றி இன்னைக்கு வரைக்கும் வீழ்ச்சியே இல்லாம நிலைச்சு நிக்கிற ஒரே சாம்ராஜ்யம் இந்த எறும்புகளோட சாம்ராஜ்யம் தான். ஒரு எறும்பை தனியா பார்த்தா அது ஒரு சாதாரண பலமில்லாத பூச்சி. ஆனா ஆயிரக்கணக்கான எறும்புகள் ஒன்னு சேரும்போது அது ஒரு சூப்பர் ஆர்கனிசமாக மாறுது. அதாவது ஒட்டுமொத்த காலனியும் ஒரே ஒரு உயிரினம் மாதிரி செயல்படும். இந்த சமூக அமைப்பு தான் அவங்களோட வெற்றிக்கு முக்கியமான காரணம். ஒவ்வொரு எறும்பு காலனியும் ஒரு பக்காவான அரசாங்கம் மாதிரி இயங்குது. அதுல ராணி, ஆண் எறும்புகள் மற்றும் வேலைக்கார எறும்புகள்னு முக்கியமா 3 பிரிவுகள் இருக்கு. ராணி எறும்பு தான் காலனியோட இதயம். அதோட ஒரே வேலை வாழ்நாள் முழுக்க முட்டையிடுவது மட்டும்தான். சில ராணி எறும்புகள் 30 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமா. அடுத்து ஆண் எறும்புகள், இவங்களுக்கு இறக்கைகள் இருக்கும். இவங்களோட ஒரே வேலை புதுசா உருவாகிற ராணி எறும்புகளோட இனப்பெருக்கம் செய்யறது மட்டும்தான். அந்த கடமை முடிஞ்சதும் அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். வேலைக்கார எறும்புகள், நம்ம பார்க்குற பெரும்பாலான எறும்புகள் இவங்க தான். இவங்க எல்லாருமே பெண் எறும்புகள் தான். ஆனா இனப்பெருக்கம் செய்ய முடியாதவங்க. ஒரு காலனியோட எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யறது இவங்க தான். இந்த வேலைக்கார எறும்புகளுக்குள்ளேயே ஒரு பெரிய கம்பெனியில இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட துறைகள் இருக்கு. சில எறும்புகள் நர்ஸ் மாதிரி அமுட்டைகளையும் புழுக்களையும் பார்த்துக்கும். சில எறும்புகள் கட்டுமான தொழிலாளர்கள், கூடுகளை கட்டி பழுது பார்க்கும். இன்னும் சில உணவு சேகரிக்கும் படை, சாப்பாடு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரும். கடைசியா பாதுகாவலர்கள் அல்லது சிப்பாய்கள். இவங்க மத்தவங்களை விட பெருசா வலிமையான தாடைகளோட இருப்பாங்க. இவங்களோட வேலை கூட்டோட வாசல்ல நின்னு எதிரிகள் யாரும் வர்றாங்களான்னு பார்த்து காலனியை காப்பாத்துறது தான். இவ்வளவு கச்சிதமா இவங்க எப்படி வேலைகளை பிரிச்சு செய்யறாங்க? ஃபெரோமோன்கள் சொல்லப்படுற ரசாயன சிக்னல்களை பயன்படுத்துறாங்க. இது அவங்களோட வாசனை மொழி. சாப்பாடு எங்க இருக்குன்னு வழிகாட்ட, ஆபத்தை உணர்த்த, உதவி கேட்கன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் வாசனையை வெளியிடுவாங்க. ஒரு எறும்பு சாப்பாட்டை கண்டுபிடிச்சா அது திரும்பி வர்ற வழியில இந்த வாசனை தடத்தை விட்டுட்டு வரும். மற்ற எறும்புகள் அந்த வாசனைய மோப்பம் பிடிச்சு கரெக்டா சாப்பாட்டு கிட்ட போயிடும். இந்த கச்சிதமான சமூக அமைப்பு, வேலை பகிர்வு, திறமையான தகவல் தொடர்பு, இதுதான் எறும்புகளை இந்த உலகின் மிக வெற்றிகரமான உயிரினமா மாத்திருக்கு. நம்ம மனுஷங்க சுமார் 12,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் விவசாயம் செய்ய கத்துக்கிட்டோம். ஆனா நமக்கு பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே விவசாயம் செஞ்சு தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செஞ்ச ஒரு உயிரினம் இருக்குன்னா நம்புவீங்களா? அந்த உலகின் முதல் விவசாயிகள் எறும்புகள் தான். குறிப்பா இலைவெட்டி எறும்புகள். லட்சக்கணக்கான எறும்புகள் இலைகளை வெட்டி ஒரு இராணுவ அணிவகுப்பு மாதிரி கூட்டிற்கு எடுத்துட்டு போறத பார்த்திருப்போம். நாம என்ன நினைப்போம்? அந்த இலைய சாப்பிட தான் எடுத்துட்டு போகுதுன்னு. ஆனா அங்கதான் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு. அந்த இலைகளை சாப்பிடுறதில்ல, பதிலா அந்த இலைகளை கொண்டு போய் பூமிக்கு அடியில இருக்கிற தங்களோட தோட்டத்துல ஒரு வகை பூஞ்சைய வளர்க்குறாங்க. அந்த பூஞ்சை தான் அவங்களோட முக்கிய உணவு. நாம காளான் வளர்க்குற மாதிரி ஒரு விஷயம். இந்த விவசாயத்துல தங்களோட பயிரை எந்த நோயும் தாக்காம இருக்க அவங்க உடம்புல இருந்தே ஒரு ஆன்டிபயாட்டிக்கை உருவாக்கி அந்த தோட்டத்தை சுத்தப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் சில எறும்புகள் கால்நடை வளர்ப்புல ஈடுபட்டிருக்கு. ஆஃபிட்ஸ்னு ஒரு குட்டி பூச்சியை இந்த எறும்புகள் வளர்க்குது. அந்த ஆஃபிட் பூச்சிங்க ஹனி டியூன்னு ஒரு இனிப்பான திரவத்தை வெளியிடும். அது எறும்புகளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. அதனால மாட்டை மேய்ச்சி பால் கறக்கிற மாதிரி இந்த எறும்புகள் ஆஃபிட்களை மேய்ச்சி எதிரிகள் கிட்ட இருந்து பாதுகாத்து தேவைப்படும் போது அந்த இனிப்பு திரவத்தை கறந்து குடிக்குது. அதனாலதான் விஞ்ஞானிகள் இத எறும்புகளின் பால் பண்ணைன்னு சொல்றாங்க. விவசாய
விவசாயம், கால்நடை வளர்ப்புன்னு ஒரு முழு பொருளாதார அமைப்பையே மனுஷன் தோன்றதுக்கு முன்னாடியே இந்த குட்டி ஜீவன்கள் உருவாக்கிடுச்சு. இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் இருக்கிற இந்த எறும்புகள் நம்ம சுற்றுச்சூழலுக்கு நல்லது செய்தா கெட்டது செய்தா? உண்மை என்னன்னா, அவங்க இந்த கிரகத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற முக்கியமான காவலர்கள். எறும்புகள் இல்லைன்னா நம்ம காடுகளும் நிலங்களும் இப்படி இருக்காது. முதல்ல எறும்புகள் மண்ணின் பொறியாளர்கள். அவை பூமிக்கு அடியில கூடு கட்டுறதுக்காக மண்ணை தோண்டும் போது மண்ணுல காற்றோட்டம் அதிகரிக்குது. மண்ணோட மேலடுக்கையும் கீழடுக்கையும் கலந்து மண்ணை வளப்படுத்துது. ஒரு ஏக்கர் நிலத்துல இருக்க எறும்புகள் ஒரு வருஷத்துல பல டன் மண்ணை இடமாத்துதான். ரெண்டாவதா அவை விதை பரப்புபவர்கள். சில செடிங்களோட விதையில எறும்புகளுக்கு பிடிச்ச ஒரு சத்தான பகுதி இருக்கும். அதுக்காகவே எறும்புகள் அந்த விதைய கூட்டிற்கு தூக்கிட்டு போகும். அந்த சத்தான பகுதியை மட்டும் சாப்பிட்டுட்டு விதைய அவங்களோட குப்பை மேட்ல போட்டுடும். சத்து நிறைஞ்ச அந்த இடத்துல விதை பாதுகாப்பா முளைச்சு புது செடியா வளரும். இப்படி காடுகள்ல செடிகள் பரவறதுக்கு எறும்புகளும் ஒரு முக்கிய காரணம். மூணாவதா அவை இயற்கை துப்புரவாளர்கள். செத்துப்போன பூச்சிகள், சின்ன விலங்குகள், அழுகிய பழங்கள்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு அதை மக்க வச்சு திரும்பவும் மண்ணுக்கு தேவையான சத்துக்களா மாத்துது. இவங்க இல்லனா இந்த கழிவுகள் எல்லாம் மலை போல குவிஞ்சு நோய்கள் பரவும். கடைசியா உணவு சங்கிலிலையும் இவங்க ஒரு முக்கியமான அங்கம். விவசாயத்துக்கு தீங்கு செய்யற பல பூச்சிகளை வேட்டையாடி சாப்பிடுது. அதே சமயம் பல பறவைகள், பல்லிகளுக்கு எறும்புகளே முக்கிய உணவா இருக்கு. ஆக மண்ணின் வளம், தாவரங்களின் பரவல், கழிவுகளை அகற்றுதல்னு ஒரு சுற்றுச்சூழல் சீரா இயங்க தேவையான பல வேலைகள் இந்த சின்ன ராணுவம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எறும்புகளை பத்தின உங்க பார்வையை மாத்தி இருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி இன்னும் நிறைய ஆச்சரியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு புது தகவலை கொடுத்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க. அவங்களும் இந்த பிரம்மாண்டமான ரகசிய உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நாம எறும்புகளோட உலகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் செஞ்சோம். 20 குவாட்ரில்லியன்கிற கற்பனைக்கு எட்டாத எண்ணிக்கையில தொடங்கி டைனோசர் காலத்தையே ஜெயிச்சு விவசாயம் செஞ்சு ஒரு மாபெரும் சமூகத்தை உருவாக்கி இந்த கிரகத்தோட சூழலை எப்படி பாதுகாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.